ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நவம்பர் 20 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்க குமரனும் விஜய் வந்து வாக்கிங் போறாங்க. அப்ப ரெண்டு பேருமா பேசிட்டே வராங்க. அப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீங்க காவேரிக்கு வீடு வாங்கி தரமுடியும், அந்த மாதிரி நான் கங்காக்கு ஒரு வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிட்டே வரும்போது விஜய் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. ஏன் ப்ரோ நீங்க அந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க? இந்த இடத்துக்கு போங்க, இங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஹீரோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது தானேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, வீட்டுல வந்து காவேரி வந்து அப்படியே முழிச்சிட்டாங்க, எந்திரிச்சு உட்கார்ந்துருக்குறாங்க. விஜய் வர்றாருன்னு தெரிஞ்சோடனே கண்ணை மூடி படுத்துக்கிறாங்க. அப்புறமா விஜய் வந்து எழுப்புறாரு. எழுப்பி ஆஃபீஸ் கிளம்ப சொல்றாரு. அப்போ உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் இன்னைக்கும் ஆஃபீஸ் வரல, இன்னைக்கு ஒரு நாளும் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ பார்த்து அப்படியே விஜய் கேட்கறது எல்லாத்துக்குமே வேற இடம் பார்த்து அப்படியே பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ உடனே விஜய் கேட்கிறாரு, என்னாச்சு உனக்கு, எதுவும் பிரச்சனையா என்ன? மறுபடியும் உங்க அக்கா கூட போனதுல எதுவும் பிரச்சனையா? என்னை பார்த்து பதில் சொல்லி ஏன் என்னை பார்த்து பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறமா காவேரி வந்து விஜய் நிமிர்ந்து பாக்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இல்ல பரவாயில்ல, நான் உங்க கூட கிளம்பி வந்துடுறேன், அப்பதான் நீங்க நம்புவீங்க அப்படின்னோடனே சரி சரி இரு, நீ இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லி விஜய் மட்டும் கிளம்புறாரு. கிளம்பிட்டு காவேரியை வந்து சாப்பிட கூப்பிடுறாரு. அப்பவும் காவேரி வந்து இல்ல நீங்க அப்போ நீங்க போய் சாப்பிடுங்க, நீங்க கிளம்புங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னோடனே சரி நான் பாட்டிட்டு சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு விஜய் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ராகினி வந்து விஜய் வர்றதுக்காக விஜய் போனோடனே காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குமரன் வீட்டுல ஷூட்டிங் போனோம் அப்படின்னே எப்பவும் மாதிரி கங்கா கோவப்படுறாங்க. அப்புறமா ஒரு வழியா வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு குமரன் வந்து வேற ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. ஏற்கனவே போற இடத்துக்கே ஷூட்டிங் போறதா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, ராகினிக்கு வந்து காவேரியை வந்து மறுபடியும் மிரட்டுறாங்க. இந்த மாதிரி நீ வந்து எப்ப விஜய் கிட்ட சொல்ல போறேன்னு. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 2 நாள் டைம் கொடு, நான் வந்து இது ஏன் நான் மட்டும் இதுல சம்மந்தப்பட்டிருந்தேன்னா நான் டக்குன்னு சொல்லிடுவேன். ஆனா நான் இங்க எங்க அம்மாவை பத்தி யோசிக்கணும், தாத்தா பாட்டி யோசிக்கணும், அதனால கொஞ்சம் எனக்கு டைம் கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ராகினி என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்தினால உங்க அம்மா கூட கஷ்டப்படுவாங்க தெரிஞ்சிச்சுன்னா உண்மைக்குமே எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேணும்னே வெறுப்பேத்துறாங்க. பாவம் காவேரி அப்படி அமைதியா நிக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியாம. இல்ல ராகினி கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அப்படியே கெஞ்சுறாங்க ராகினி கிட்ட. சரி இன்னைக்கு எனக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராகினி போயிடுறாங்க. இங்க குமரன் வந்து அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு வர்றாரு. அங்க வந்து ஆக்ட் பண்ணி காட்டுறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும், அடுத்த ரவுண்டுக்கு நீங்க வந்து நடிச்சு கொடுங்க அப்படின்னு. இப்ப குமரன் அப்படியே சோகமா அங்க இருந்து கிளம்புறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.